ஹாய் கைஸ், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் எப்படி கற்றுக்கலாம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்கில் நமக்கு அல்டிமேட் டார்கெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி மேக் பண்ணணும். கரெக்டாக எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா ஜஸ்ட் மணி மட்டும்தான் மேக் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக ஓகே, இந்த மணி நீங்கள் ட்ரேடிங்கில் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரேடிங்கில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் பண்ணுறக்கு உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் எப்போவுமே கிளியராக இருக்கணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்கோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் ட்ரேடிங் நாலேஜை பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுலையும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் நாலேஜ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரேடிங் நாலேஜுங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வெறும் 6 ஸ்டெப் தான். 6 ஸ்டெப் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக பேசிக்னா எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக நினைக்கலாம். பட் ஆனால் பேசிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷனே. ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு பெரிய லெவல் வரணும், இல்லை ஒரு ஆவரேஜாக ப்ராஃபிட் நல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணுற அளவுக்கு லெவலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னாவே உங்களோட ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உங்கள் ட்ரேடிங்க்கு பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பேசிக்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்டெப் 2. ஓகே, பேசிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ட்ரேடிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்கேல்பிங் பண்ணலாம், டே ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்டிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி இருக்கிற என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு இது மாதிரி டைப்பில் நம்ம ட்ரேடராக இருக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேபி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், 9 to 5 ஜாப்பில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். பட் ஆனால் உங்களோட டைமிங்கை பொறுத்து தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமிங்கை பொறுத்து உங்களால் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ உங்களோட டைமில் அதுக்கேற்ற மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடாக நீங்கள் மாற முடியும். ஓகே, அடுத்து பேசிக்ங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்கான ட்ரேடிங் கண்டென்ட்ஸ் என்னென்ன, அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பையில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, செல்லில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பேர்ஸில் எவ்வளோ பேர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பேர்ஸ் நாம் ட்ரேட் பண்ண முடியும், என்னென்ன பேர்ஸ் நல்ல பேர்ஸ், என்னென்ன பேர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ், லெவரேஜ் அண்ட் ப்ரோக்கரேஜை பற்றி பேசணும்னா இன்னொரு டாப்பிக்காக நம்ம பேச முடியும். ப்ரோக்கரேஜ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த ப்ரோக்கரேஜ் பெட்டராக இருக்கும், எவ்வளோ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ லெவரேஜ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம், அந்த லெவரேஜை வச்சு அந்த லெவரேஜ் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ லாட் என்ட்ரி பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கண்டென்ட் தான். இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3. ஓகே, ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் எதுக்காக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறது. கரெக்டாக, ஸோ ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கிறது 3 விஷயம் தான். ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஒரு டேக் ப்ராஃபிட். இந்த 3 விஷயம் சேர்ந்ததை ஒரு என்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் இந்த 3 விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் எவ்வளோ லேர்ன் பண்ணிங்கனாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எப்படி போட முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஸ்டெப் 4. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட்னு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, நீங்கள் எப்படியான வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காகவே ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை தான். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜினா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகுமா, இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆகட்டும், ஐசிடி ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி தான். ஓகே, இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயந்தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கான்செப்டாக இருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்ட்ராட்டஜி கான்செப்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எப்படி போடலாம், ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம், ஒரு டேக் ப்ராஃபிட் எப்படி போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சப்ளையில் வந்து நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அதோட பேசிக் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ளையில் வந்து பை பண்ணியிருப்பீங்க, அதாவது என்ட்ரு ஆகிருப்பீங்க. சப்ளைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க ஒரு பை கண்டிஷனில். டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ் வச்சுருப்பீங்க, அதாவது டிமாண்ட் லெவல்ஸு நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா சப்ளை லெவல்ஸ் வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை விட ஹையர் டைம் ஃப்ரேமோட டார்கெட் லெவல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆகட்டும், ஐசிடி ஆகட்டும், ட்ரெண்ட் லைன் மெத்தட் ஆகட்டும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இது எல்லா கான்செப்ட்டுமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸை ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே போதும். ஓகே, அடுத்து ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா 6வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். பட் ஆனால் இது ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ ஓவர் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்குலாம் எந்த ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 lakh உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1 lakh இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 lakh வச்சு ஒரு பர் மந்த் 10,000 மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, பட் ஆனால் சேம் டைம் 1 lakh வச்சு நான் 1 lakh ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஹை ரிஸ்க். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு என்ன வேணும், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதை வந்து ட்ரேடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்காக 2 இடம் இருக்குது அப்படின்னு. நாலேஜ் ஒன்று, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாலேஜுங்கிற விஷயத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டானு கேட்டால் இது எதுவுமே கண்டென்ட் கிடையாது, இது எல்லாமே ஒரு டாபிக்ஸ் மாதிரி. ஸோ இந்த டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இதுதான் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் நாலேஜ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நீங்கள் லேர்ன் பண்ண நாலேஜை எங்கே போய் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பார்ட். ஸோ இந்த செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் நாலேஜ் வச்சுருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாத நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஓகேவா, அப்படி ஒரு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னாவே உங்களால் ட்ரேடிங்கில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே மேக் பண்ணவே முடியாது எப்போவுமே. ப்ராக்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் லேர்ன் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் மீன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டோ ஒரு மினிமமான ஒரு பேலன்ஸில் வந்து லைவ் அக்கௌண்ட்டோ நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண கான்செப்டை எக்ஸிக்யூட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னாவே ப்ராக்டிஸோட ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஜேர்னல். ஜேர்னலுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடை ஒரு ரிப்பீட்டட் டைம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுற ட்ரேடையும் ஒரு ஜேர்னலாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா 10 ட்ரேட்ஸ் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. எதுக்காக எடுத்தணும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் கரெக்டுங்களா. ஸோ ஜூலை 1 நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜூலை 1 நான் எடுத்த ட்ரேட் எதுக்காகன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் டேஸ் பாஸ் ஆக எதுக்காக எக்ஸாக்டாக நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எண்ட் ஆஃப் த மந்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் எந்த ரீசனுக்காக நான் எடுத்தேன், இதெல்லாம் கன்ஃப்ளூயன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் அந்த மொமெண்ட்டில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் எவ்ரிடே வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணணும். எவ்ரிடே நீங்கள் ஜேர்னல் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே நான் ஜேர்னல் பண்ணும்போது 30 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ட்ரேடிங் டேஸ் இருக்கும். உங்களுக்கு 20 ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் ஜேர்னல் பண்ணும்போது 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எவ்ரிடே நீங்கள் ஜேர்னல் பண்ணி உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்க 20 பாயிண்ட்ஸை வச்சு லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வர ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டரான ட்ரேடராக வரலாம். ஓகே, ஸோ ஜேர்னல் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எடுத்த ட்ரேட்லேருந்து அதை ஜேர்னல் பண்ணீங்க எவ்ரிடே. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓகே இப்போ ஜேர்னல் பண்ணிட்டா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், அது தெரியலனா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எடுத்த ஜேர்னலை வச்சு
ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 20 ட்ரேட்ஸ் மினிமமாகவே சொல்கிறேன், ஒரு 20 ட்ரேட்ஸாவது இருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஈச் குவார்ட்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பார்க்குறப்போ உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும், எதனால் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக வருது, எந்த ட்ரேட்ஸ் வந்து ரெகுலராக லாஸ் கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்டகரியை பிரிச்சிட முடியும். ஸோ அப்படி பிரிச்சிட்டிங்க அப்படின்னாவே லாஸ் வர எல்லா ட்ரேட்லேயும் இருக்கிற காமன் பாயிண்ட்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம ட்ரேட் பண்ண ஜேர்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்கள மிஸ்டேக். ரிவ்யூ பார்த்ததுலேருந்து கண்டுபிடிக்கிற மிஸ்டேக்கை நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து எகைன் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு ஜேர்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற மிஸ்டேக் எகைன் வரவே கூடாது. ஸோ இவ்வளோ தான், ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப் தான் ப்ராக்டிஸில். எகைன் அண்ட் எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் பண்ணணும். ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஜேர்னல் பண்ணுறீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க, என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிக்கிறீங்க, அண்ட் எகைன் திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இந்த லூப்பில் நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இவ்வளோதான். ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். அடுத்து மேஜரான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிற கனெக்ஷன்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஏரோஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இது இருக்கிற கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் இதை பற்றி பார்க்குறது தான். இதை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதை எங்கேருந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும்னா எடுத்தோன்னே எல்லாம் உங்களால் லேர்ன் பண்ணிட முடியாது. உங்களுக்கு காமனாக ஒரு ஃபேக்டர் வேணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எங்கேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜேர்னல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஜேர்னல் பண்ணி ரிவ்யூ பண்ணி ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக்லேருந்து தான் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூவில் இருந்து நீங்கள் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக கற்றுக்க முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேவா, 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறதுல ஒரு 5 ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது, 5 ட்ரேட்ஸ் வந்து லாஸ் வருது. ஓகேவா, ஜஸ்ட் பேசிக் கான்செப்டில் வச்சுக்கலாம், ஒரு 1:2 ரேஷியோவில் வச்சுக்கலாம். ஓகேவா, 1:2ல் 5 ட்ரேட்ஸ் வந்து லாஸ், 5 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எந்த லெவலில் இருப்பீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு பிரேக் ஈவன் விட ஜஸ்ட் ஸ்லைட்லி அபோவ் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, மினிமம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேவா, அந்த மினிமம் ப்ராஃபிட்டில் இருக்கிறப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம 10 ட்ரேட் எடுக்கிறோம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ட்ரேட் ப்ராஃபிட் வருது, 5 ட்ரேட் லாஸ் வருது. நம்மளோட ஆவரேஜான வின் ரேட் எவ்வளோ இருக்குது, நம்ம ஆவரேஜான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ரிவ்யூவில் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணது 1:2ல் வச்சுருக்கீங்க அப்படின்னா பட் ஆனால் உங்கள் எல்லா ட்ரேட்ஸுமே ஒரு 1:4 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1:4 போகுது அப்படின்னா உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் அப்போ சேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னா 1:4 இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் அகைன் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த லூப்லேயே தான் இருப்பீங்க. இந்த லூப்பில் திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1:4 டார்கெட் பண்ணும்போது சேம் சினாரியோவில் 5 லாஸ் 5 ப்ராஃபிட் வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சேம் 1:2 இருந்தது உங்கள் டேட்டாவில் வந்து நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்ட் பண்ணி இப்போ 1:4 இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வந்துடும், 25 வரும். ஸோ 25ல் 5ங்கிறது நமக்கு லாஸ். ஓகே, ஏன்னா 5 லாஸ் வரும் நம்ம சொல்லியிருந்தோம், 5 தான் ப்ராஃபிட். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 RR இருக்கும். ஸோ ஜஸ்ட் 2 RR 1:2ல் ஜஸ்ட் 2 RR அப்பில் இருந்த நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மிஸ்டேக்கை ஃபைண்ட் பண்ணி ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னாவே ஜஸ்ட்டு 1:4 அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்ஆர் இன்னும் லைட்டாக ஜஸ்ட் 1:2லேருந்து 1:4 நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது ஜஸ்ட் 2ல் இருந்து எபோவ் 10க்கு போயிடும். ஸோ இந்த எபோவ் 10ங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 lakh இருக்கிற அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் 2%ங்கிறது 2000 தான். பட் ஆனால் எபோவ் 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 10,000 rupeesக்கு போயிடும். ஓகேவா, எபோவ் 10,000 நீங்கள் 2000 ப்ராஃபிட் பண்ண இடத்துல இப்போ 10,000 பண்ணுறீங்க அப்படின்னா சேம் எக்ஸாக்டான சேம் மெத்தட், சேம் கான்செப்ட், சேம் ரிஸ்கில் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால்
நீங்கள் எதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம்னா ரிவ்யூலேருந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓவராலாக ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் பீரியடுக்கான டைமை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ லேர்னிங் பீரியடுக்கான டைம்னா என்ன அப்படின்னா இந்த ட்ரேடிங் நாலேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேடிங் நாலேஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், அந்த என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட்னா என்னென்ன, இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 1 hour 2 hours தான் ஆகும். ஒரு 2 hours வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஒரு மூவி பார்க்குற டைமில் இந்த எல்லா பேசிக்குமே உங்களால் லேர்ன் பண்ணிட முடியும். ஓகேவா, ஸோ இது இல்லை அப்படின்னாலும் உங்களால் ஓனாக லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 minutes டாபிக்ஸ் தான். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிறைய பேர் வீடியோஸும் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்ட்ராட்டஜி ஆர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இதுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். 1 hourக்கு மேலே ஆக போகிறது கிடையாது. பட் ஜஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராஃபிட்டபுளாக வந்துட முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. ஜஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour தான் ஆகும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த என்டையர் ட்ரேடிங் நாலேஜ் கண்டென்ட் மொத்தத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 hours அவ்வளோதான். பட் இந்த ப்ராக்டிஸுங்கிற கண்டென்ட் வந்து மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 2 months 1 or 2 months வந்து நீங்கள் மினிமமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமமாகவே 1 or 2 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து தெரியும். ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 1 or 2 months நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த லூப்பில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எகைன் ரிவ்யூ பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறங்கிறது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் வித்தின் 1 weekல வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றின நாலேஜும் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண கண்டென்ட்லேருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்துட முடியும். மினிமமாக ஒரு 3 months நீங்கள் டைம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ட்ரேடிங்கில் சொல்லணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஓகே, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 2 hours கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கண்டென்ட்டுமே லேர்ன் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப் டு யூ. நீங்கள் தான் ஓன் டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இந்த கண்டென்ட் மட்டுமே பேசிக்கில் இருந்தால் போதுமான்னு கேட்டால் தட்ஸ் இட், அது மட்டுமே போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் லேர்ன் பண்ணணும் அவசியமே கிடையாது. கான்செப்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். வித்தின் ஒரு 1/2 hourக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே லேர்ன் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு தான் எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து இதை தாண்டி ட்ரேடிங்கில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. யாராவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கொண்டு வர முடியும். எல்லாருமே 9 to 5 நிறைய ஜாப்பில் போயிட்டுருக்காங்க. பட் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. உங்களோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் டைம் ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் ட்ரேடிங்கில். ஸோ நல்ல ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய கண்டென்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணுமோ நிறைய விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப டெட் ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு சைட் ஹஸ்டலாக கூட நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.